You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. Hey, hi guys, welcome to my YouTube channel. குட் மார்னிங். காலையில் எழுந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா, நேற்று தோசை சுட்டுருந்தோம், இன்னைக்கு ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம். நம்ம வந்து காலையில் எழுந்து கொஞ்சோண்டு கிச்சன் ஒர்க் இருந்தது. ஸோ அந்த கிச்சன் ஒர்க்லாம் வந்து நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஒர்க்கை முடிக்கிறதுக்காக நான் வந்து மார்னிங்கே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் ரொம்ப நேரமாக குக் பண்ணுறேன், என்ன ஆகணுமோ அது ஆய் தொலைய மாட்டேங்குது. செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு வழியாக எனக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, மார்னிங்கே வந்து பசிக்குது, வாட்டர்மெலன் சாப்பிடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வாட்டர்மெலன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வர வாட்டர்மெலன்லாம். அதுவும் இல்லாமல் 1 kg 10 rupeesன்னு விற்கிறாங்க, சில இடத்துல 12ன்னு விற்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட எவ்வளோன்னு விற்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னே எனக்கு சரி, ஓகே, பருப்பி பார்த்தேன் கண்ணில். ஓகே, பருப்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு குளியலை போட்டுட்டு தென் வந்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்னத்தை குக் பண்ணுமோ அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தென் வந்து சாப்பிட்டு நல்லா முடிச்சுட்டு நானும் வந்து ஏதாவது கம்மியாக இருக்குமா அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக நான் குக் பண்ணியிருக்கேன். என்னோடய குக்கிங் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து குக்கிங் சேனல் வேறு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஒரு 2 நாள் போடலன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, கண்டுக்காதீங்க. ரெகுலருன்ட்டு 2 நாள் போடலன்ற ஒரு வழியாக கிளம்பி போக ஆரம்பிச்சாச்சு. பஸ்லேயும் நமக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு வெற்றிகரமாக. போகிற வழியில் பார்த்தா ஏதோ முஸ்லீம்ஸ்லாம் வந்து நேற்று ஒரே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல், என்னன்னு தெரியல. ஏதோ நியூஸ்லேயும் பார்த்தேன், முஸ்லீம்ஸ்க்கு இது பண்ணுறாங்க நிறைய இடத்துல பார்த்தேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே. பிளேஸ் வேறு கொஞ்சம் கூட்டமாக இருந்தது பஸ்ஸு ஃபுல்லாக. ஸோ வந்து எல்லா சைட்லேயுமே வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து நிறைய நிறைய ஆக்சுவலி இது ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க காலையில் வந்து அவங்க ப்ரேயரை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். நானும் என் ஃப்ரெண்டு எல்லாருமே தான் போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தோம், வரல. தென் வந்து இந்த நாய் வந்துச்சு. அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சோத்து மூட்டை ஏதோ லஞ்ச் பேக்குன்ற பேரில் எதையோ எடுத்துன்னு போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கொஞ்ச நேரம் கலாய்ச்சி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து வா நம்ம நேற்று கீ செயின் வாங்கவே, இன்னைக்கு கீ செயின் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தா. நாளை நேற்றே எதுவும் செலக்ட் ஆகலை, இன்றைக்கும் செலக்ட் ஆகுது, என்ன விடு அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி பாராஸ் ஜுவல்லரி கூப்பிட்டு போயிட்டா. பாராஸ்காரில் எங்களை பார்த்தாலே துரத்தி அடிச்சு அனுப்புவான் போல். அத்தனை வாட்டி நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இவங்களுமே கீ செயின் வச்சுருந்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நேற்று புருஷோத்தம் போயிருந்தோம், அந்த இடத்துலையுமே இதே மாதிரி தான் காட்டியிருந்தாங்க, எங்கேயுமே இதே மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. சரி, ஓகே, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி கீழே போட வச்சுட்டு ரிட்டன் ஓடி போயிட்டோம் நாங்கள். ஓடி போயிட்டு சரி வேற ஒரு கடையில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வேற கடைக்கு போய் தேட ஆரம்பிச்சிட்டோம். வேற கடையில் போய் தேடுன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த கடையிலுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து நமக்கு எந்த கடையிலுமே கிடைக்கல. நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்கள் என்ன பண்ணோம், நம்மளே டிசைன் மேக் பண்ணி கஸ்டமைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படியோ கஸ்டமைஸ் பண்ணால் ஒரு 200 எக்ஸ்ட்ரான்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களே யோசிச்சுட்டு சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் நடுவில் வந்து கோவில் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முருகனுக்கு வேறு உகந்த நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, முருகன் வந்து நமக்கு எதையாச்சும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நானும் போனேன். அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது காலி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. ஒரு வழியாக வந்து இது ஒரு குட்டி கோயில் தான், பட் வந்து முருகர் எந்த கோயிலில் இருந்தாலும் விசேஷமாக தான் இருப்பார். அதனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனால் ஜஸ்ட்டு இந்த லைன் வழி தான் இருக்காது, லைன் வழி தான் போட்டிருந்து இதே போயிட்டு இதே வழியில் வர மாதிரி இருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து முருகருக்கு உகந்த நாள்னால ரொம்ப விசேஷம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லைன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த லைனில் நம்ம போய் அங்கே நின்று சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து நம்ம இதே வழியில் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு.
எனக்கு ஒரு பக்கம் பயமாவே இருக்கும். ஏன்னா வந்து கோவில்லலாம் நம்ம வீடியோலாம் எடுக்கக்கூடாது. ஃபோன குடு அப்படி இப்படின்னு புடுங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால என் ஃபோன் கன்னாபின்னா ஏதோ ஒரு திசையில நான் வச்சுட்டுருந்தேன். வச்சுட்டு ஒரு வழியா வந்து சாமி கும்பிட்டு அந்த இடத்துல வந்து நாங்க சாமி கும்பிட்டு வெளிய வர ஆரம்பிச்சிட்டோம். வெளிய வந்தா வேற ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. இன்னைக்கு வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றனால வந்து முருகன் வந்து ஊர்வலம் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதையுமே நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போய் வந்து ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து பட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டை தானே நான் நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லி 2 பட்டை இழுத்து விட்டேன். இழுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோயில் போகணும். பூ கொடுத்துருந்தாங்க கோவிலில். அதை எடுத்து அவள் என் தலையில் சொருவி விட்டுட்டா. அதேமாரி கோணியாக சொருகிறா போல். அது ஒரு பக்கம் கோணியாக இருக்குது. நேராக சொருவிருந்தால் கூட இதுவாக இருக்காது. தலை வந்து இந்த பூவெலாம் வச்சா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே மண்டே வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. இதில் வேறு பூ வேறு வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முருகர் வந்து ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு போகும் தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் 2 பேரும். போகிற வழியில் நான் அவகிட்ட கேட்டிருந்தேன், முருகர் வந்து உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு இது வரைக்கும், நீ என்னெல்லாம் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அவன் நிறைய விஷயம் சொன்னா. நான் நிறைய விஷயம் வந்து கேட்டிருக்கேன், அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா. நானும் யோசித்தேன், நம்மளும் கேட்டிருக்கோம், நமக்கு ஆனால் என்ன கொடுத்தாங்க கொடுக்கலன்னு கூட தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்குற கெட்ட விஷயம் வந்து கொடுக்க மாட்டார், நல்ல விஷயம் மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடவுளுக்கு தெரியுமா நமக்கு எது கெட்டது எது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி அவள் பேசியிருந்தா. எனக்குமே வந்து போகிற வழியில் ஒரே வைபாக வந்து சாமி பாடல் வந்து பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் நாங்கள். நான் வந்து சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தேன். இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள், நம்ம கோயில் போயிட்டு வந்திருக்கோம், அதனால நம்ம வந்து சாமி பாட்டு தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ வந்து தினமுமே சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். போயிட்டிருந்தோம். ஒரு வழியா வந்து பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, இவ வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும், ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஃபுல்லா வந்து மெட்ரோ போட்டு வச்சிருந்தாங்க. மெட்ரோ போட்டு வச்சிருந்தனால எந்த வழியில நாங்க போய்க்கிட்டுருக்கோன்றது எங்களுக்கே தெரியாத ஒரு திசையில வந்து சுத்திக்கிட்டு இருந்தோம். தென் வந்து ஒரு வழியா அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு வழியா வந்து நான் எங்கள் வீட்டில் விட்டுர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. சரி ஓகே வீட்டில் விட்டுட்டு அவள் வந்து அவள் வேலையை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா.